அப்புறம் என்னப்பா சி ஜோசப் ஆகிய விஜய் நான் அப்படின்னு சொல்லிடலாமா? அதாவது 10 வருஷமா கூட்டணியில் இருந்த நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் கூட நம்ம காங்கிரஸ் கழுத்து மலி அடிச்சுட்டு மக்கள் மக்களுக்கான ஆட்சியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதனால மக்களுக்காக உழைக்க போறேன்னு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாங்க விஜய் கூட சேர்றதுக்கு. இப்போ அஃபிஷியலாக வரப்போகுது நியூஸ். இன்னும் ஒரு 5 சீட்டு தான் தேவைப்படுது. நாளைக்கு என்ன பண்ணோம், அரங்கத்தில் சி ஜோசப் ஆகிய விஜய் நான் சொல்லும் போது வெளியே பட்டாப்பட்டி டவுசர்லாம் பறக்கும். உண்மையாக இப்பயே பறந்து போய் 4 பட்டாப்பட்டி டவுசர் கிழிஞ்சு போய் கிடக்குது. இன்னும் நாளைக்கு பறக்கும் பாருங்க, அந்த மாதிரி பறக்கும். பொட்டி பாக்கெட்டு, அந்த பாக்கெட்டு, இந்த பாக்கெட் எல்லாம் பறக்கும். கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க, ஓகேங்களா? எல்லாரும் சேஃபா இருங்க. நாளைக்கு இருக்குது பாரு அடி, மரணடியா இருக்கும். இன்னும் நம்ம சன்னி நியூஸ் விஜய் சிப்புக்குள்ள விட்டு எழுந்துக்கலைங்க. இன்னுமே அங்கேயே தானே உட்காந்துக்கிறேன். டேய், ஓட் கவுண்டிங்லாம் முடிஞ்சு, பிரச்சாரம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, ரிசல்ட் ஆகி இப்போ இருந்தாலும் முதலமைச்சரே ஆக போறாரு. இப்போ நான் அதெல்லாம் ஏந்துக்க முடியாதுங்க, என்னால ஏந்துக்க முடியாது அப்படின்னு உட்காந்துக்கிறாரு. அங்க என்னன்னா நம்ம ரிப்பேர் பாபியே ரிப்பேர் பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு அதுக்கு அடுத்த 5 வருஷம் தான் ஸ்பேர் பார்ட்ஸை பூட்ட முடியும்ட்டு அடிச்சு உரத்தி விட்டானுங்க. இன்னும் உனக்கு அந்த சன்னி நியூஸ் இன்னும் ஓரடி கிடக்குறானுங்க. சித்திரவதையா இருக்கிறாங்க அவங்க கூட. ஐயோ ஐயோ ஐயோ, கூச்சமே இல்லை.